சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினுக்கு வந்த அதிர்ச்சி. விசிகாவும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் தாவேகா அமைச்சரவையில் இணைந்தது திமுக தரப்பில் மிகவும் ஆத்திரத்தை கிளப்பியிருக்கான். இதையடுத்து திமுக எம்பி ஆர் ராசா பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பரபரப்பான பதிவு ஒன்றை போட்டிருந்தார். அதுக்கப்புறம் அதை நீக்கியிருக்காரு. அப்புறமா மற்றொரு பதிவையும் பதிவிட்டிருக்காரு. திமுக கூட்டணியில் என்னதான் நடக்குது, முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆனால் தனி பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவற்றோட ஆதரவோட முதலமைச்சர் விஜய் தலைமையில் அரசு அமைஞ்சது. தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியில் நீடிப்பதாகவும் வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பதாகவும் சொல்லி விசிகா மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் திடீர்னு தாவேகாவில் இணைஞ்சாங்க. அப்போது முதலே கூடுதல் பரபரப்பு ஏற்பட்டது கொண்டு தான் இருக்குது. தாவேகா அமைச்சரவையில் விசிகாவின் வன்னி அரசுக்கு சமூக நீதித்துறையும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஷாஜகானுக்கு சிறுபான்மையின நலத்துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கான். இந்த திருப்பம் திமுக தரப்பில் ஆத்திரத்தை கிளப்பியிருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா திமுக எம்பி ஆர் ராசா ஒரு காட்டமான ட்வீட்டை பதிவிட்டிருந்தாராம். அதாவது, விசிலுக்கு முட்டு கொடுக்கும் ஏணி சிறுத்தை என்று உள்ளடக்கத்தோடு பதிவிட்டிருந்த நிலையில் அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. இதனால் அந்த பதிவை நீக்கினார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் ராசா புதிதாக இன்னொரு பதிவை போட்டார். என் வீட்டு தென்னை மரம் எதிர் வீட்டுக்கு இளநீர் தந்தா முடத்தெங்கு அப்படின்னு தான் அதுக்கு பேர். இலக்கியத்தில் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் என்று கேட்டிருக்கிறார். இந்த உவமை நேரடியாக யாரை குறிக்குது என்று பெயர் சொல்லவில்லை என்றால் கூட அரசியல் ஆர்வலர்கள் அதை விசிகா மீதான சாடலாகவே புரிந்து கொள்கிறாங்க. திமுக கூட்டணியில் வளர்ந்து தாவேகா அமைச்சரவையில் பலன் அனுபவிக்கிறாங்க என்பது தான் அந்த குற்றச்சாட்டின் அர்த்தம். கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் புதிய அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வரும் சூழலில் இந்த பதிவு வெளியானதுனால அதன் பின்னணி குறித்து பல்வேறு விளக்கங்கள் வெளியாயிருக்கு. ஆனால் இதுக்கு விசிகா தரப்பிலிருந்தும் பதிலடிகள் கிளம்பியிருக்கு. அதிகாரம் எளியவருக்கு போகிறது, அதில் என்ன ஆத்திரம் என்று இணையத்தில் கமெண்ட்டுகள் பதிவாயிருக்கு. தமிழக அரசியலை பொறுத்தவரை கூட்டணி நடைமுறை எப்போதும் சிக்கலானதாகவே இருந்திருக்கு. ஒரு தேர்தலில் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க ஆட்சி கிடைத்ததும் வெவ்வேறு பாதை தேடுவது புதிதான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் என சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தது தான் திமுக தரப்பினருக்கு, அதாவது குறிப்பாக ஆர் ராசா போன்ற மூத்த தலைவருக்கு சரிவர ஜீர்ணிக்கவில்லை என்று சொல்லப்படுது. இந்த பதிவுகள் அதை தான் உணர்த்துது. இனி வரும் நாட்களில் திமுக, விசிகா, தாவேகா ஆகிய 3 முனைகளிலும் அரசியல் சமன்பாடு எப்படி இருக்கும் என்பது தெரியல. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா போன்ற கட்சிகளுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து அமைச்சரவையில் அமர வைத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். இதனால் திமுக கூட்டணியிலிருந்து உடைந்து அவர்கள் தற்போது தாவேகா கூட்டணிக்கு சென்றிருக்கிறாங்க. இது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், எப்படியாவது தாவேகா அரசை கலைத்துவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக மாற்ற வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்த ஸ்டாலினுக்கு இது பெரும் அதிர்ச்சி தான். இதனால்தான் தொடர்ந்து விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் திமுகவின் கூட்டணி கட்சிகள் இல்லாத ஒரு கட்சியாக மாற்றிவிட்டு சென்று விட்டது. மேலும் அனைவரும் துரோகம் செய்து விட்டார்கள் என நேரடியாக ஸ்டாலின் கூறி வருகிறார். தற்போது திமுக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் வெறும் பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் கூட்டணியில் இருக்கும் ஒரு கட்சியாக மாறிவிட்டது. தொடர்ந்து பதவி இருக்கும் இடத்தில்தான் பல ஆட்களும் இருப்பார்கள். அதே போலதான் திமுக தோற்றவுடனே திமுகவை விட்டு சென்று விட்டார்கள். வெற்றி காணும் போது கூட இருந்தார்கள், தோல்வி தகுக்கும் போது அவர்கள் சென்று விட்டார்கள் என மிகவும் வருத்தத்துடன் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். மேலும் ஒரு பெரும் அதிர்ச்சி என்னவென்றால், கலைஞர் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான பெண் பிரபலம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதா பரவி வரும் செய்தி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.
இந்த நிகழ்வு ஆளும் தரப்பிற்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே நிலவி வரும் அரசியல் போட்டியில் ஒரு புதிய பிரமாணத்தை உருவாக்கியிருக்கு. அதாவது கலைஞர் பேத்தியால் அடுத்து நடக்கப் போகும் அரசியல் அதிர்வுகள் என்னென்ன என்பது, விளைவுகள் எப்படி இருக்கும் என்பது இப்போவே திமுகவுக்கு கதிகலங்க வச்சிருக்கு. தமிழகத்தோட 12வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற விழாவில் திமுகவோட முன்னாள் தென்மண்டல அமைப்பாளர் மு.க. அழகிரியின் மகளான கயல்விழி கலந்து கொண்டாங்க. மறைந்த முன்னாள் திமுக தலைவரும் முதல்வருமான கருணாநிதியின் குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து கலந்து கொண்டது பரபரப்பாக பேசப்பட்டது. நட்பு ரீதியாகவும் அழைப்பின் பேரிலும் இந்த விழாவில் கயல்விழி கலந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது அடுத்த கட்டமாக கயல்விழி விரைவில் தாவேகாவில் இணைய போவதாகவும் சொல்லப்படுது. தாவேகாவின் வளர்ச்சி பணிகளிலும் தமிழக மக்களுக்கான சமூக நீதி பணிகளிலும் தனது முழுமையான பங்களிப்பை வழங்கப் போவதா கயல்விழி உறுதி தந்திருக்கிறதாகவும் தகவல்கள் வருகின்றது. அதிலும் உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு கயல்விழி தீவிரமாக செயல்படுவதாகவும், குறிப்பாக மதுரை மாநகராட்சியின் மேயர் பதவியை அவர் குறிவைத்திருப்பதாகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஒருவேளை கயல்விழி தாவேகாவுக்குள்ளே இணைவதனால இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் தாவேகாவின் செல்வாக்கு மேலும் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த பெண் தாவேகாவின் கட்சியின் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் மீது ஈர்க்கப்பட்டு தானாக முன்வந்த கட்சியில் இணைவது திமுகவுக்கு இது பலவித நெருடலை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது. காரணம், கலைஞர் இருந்தவரை மு.க. அழகிரியின் கோட்டையாக மதுரை இருந்தது. பிறகு அழகிரியின் ஆதரவாளர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் பக்கம் திரும்பினாங்க. எனினும் மு.க. அழகிரியை மீண்டும் கட்சியில் இணைத்திருந்தா திமுக இவ்வளவு பலவீனம் அடைந்திருக்காது என்ற அதிருப்தி கடந்த 5 வருட காலமாக இருந்துட்டு வருது. கயல்விழி தாவேகாவில் இணைவதாக சொல்லப்படுவது குறித்து திமுக நிர்வாகிகிட்ட கேட்டபோது, தென்மண்டல அதிகார மையமாக திகழ்ந்த அழகிரியின் மதுரை முழுமையாக ஒப்படைக்கப்பட்டிருந்தால் கூட்டணி தொகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. திமுக தலைவர் ஸ்டாலினும் தென் மாவட்டங்கள் குறித்து பதற்றமிட்டு இருந்திருக்கலாம். தொடர்ந்து அழகிரிக்கு வழங்கப்பட்ட ஓரங்கட்டல் தான் அவரது மகனுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டது போன்ற நிகழ்வுகளும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அந்த அதிருப்தியின் உச்சம்தான் தற்போது கயல்விழி தாவேகாவின் பக்கம் நகர்ந்து திமுக தலைமைக்கு தனது அரசியல் செல்வாக்கின் மூலம் சவால் விடுக்க திட்டமிட்டிருக்கலாம் என சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் அழகிரியின் மகள் கயல்விழி தாவேகாவில் இணைவது உறுதியாயிடுச்சுன்னா திமுகவின் வாக்கு வங்கியில், குறிப்பாக மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நீண்ட காலமாக மதுரையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அழகிரியின் குடும்பத்தினருக்கு திமுகவில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வரும் சூழலில் கயல்விழியின் இந்த அரசியல் நகர்வு திமுகவின் அதிருப்தியாளர்களை திரட்டும் முயற்சியாக பார்க்கப்படுது. மதுரையின் உள்ளாட்சி அரசியலில் கயல்விழி தீவிரமாக செயல்பட தொடங்கினா அது திமுக தலைமையின் பிடியை தளர்த்தி கட்சிக்குள்ள பிளவை ஏற்படுத்தவும், தென் மண்டலத்தில் தாவேகாவின் செல்வாக்கு நிலைநாட்டவும் வழிவகுக்கும் என்பதால் தான் திமுக தலைமை இந்த மாற்றத்தை மிகுந்த எச்சரிக்கையோடும் அதே சமயம் புதிய சவாலாகவும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கு. மேலும் இது போன்ற பல அரசியல் நிகழ்வுகள் திமுகவுக்கு சாதகமாக இல்லாத ஒரு விஷயமாக தான் மாறியிருக்கு. இதை எப்படி திமுக தலைவர் எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.